ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கீச்சலம் கிராமத்தை சேர்ந்த 22 வயது இளைஞர் ராபின். இவர் அண்ணா நகரில் பிரபல ஷாப்பிங் மாலில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தபோது அதே கடையில் வேலை பார்த்து வந்த சென்னை அண்ணா நகர் மேற்கு பகுதியை சேர்ந்த 20 வயது த்ரிஷா என்ற பெண்ணோடு அறிமுகமாகியுள்ளார். நாளடைவில் அது காதலாக மாற இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இருவரும் தங்களது பெற்றோரிடம் காதல் விவகாரம் குறித்து தெரிவித்துள்ளனர். இரு வீட்டாரும் காதலுக்கு சம்மதம் தெரிவித்து இன்னும் 1 வருடத்தில் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காதல் ஜோடி இருவரும் கடந்த 8ஆம் தேதியன்று சென்னை வேப்பேரியில் உள்ள ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். அப்போது காதலர்கள் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராபின் கதவை வெளிப்பக்கமாக தாழிட்டுவிட்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் சிறிது நேரம் கழித்து ராபின் லாட்ஜின் அறையை திறந்து பார்த்தபோது அவரது காதலி த்ரிஷா தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராபின் உடனே கதவை பூட்டிவிட்டு அங்கிருந்து சோழவரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் ராபின் காதலியின் தோழியான ஸ்வேதா என்பவருக்கு போன் செய்து லாட்ஜில் நான் வெளியே சென்றுவிட்டு வரும்போது த்ரிஷா தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டால் எனக்கு என்ன செய்வது என தெரியாமல் வீட்டிற்கு வந்து விட்டேன். இப்போது தானும் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். உடனே ஸ்வேதா த்ரிஷாவின் பெற்றோருக்கு நடந்ததை தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த த்ரிஷாவின் பெற்றோர் லாட்ஜுக்கு போன் செய்து அறை எண் 103ஐ திறந்து பார்க்குமாறு கூறியுள்ளனர். மாற்று சாவி மூலம் லாட்ஜ் மேனேஜர் அறையை திறந்தபோது த்ரிஷா சடலமாக கிடந்துள்ளார். இது தொடர்பாக லாட்ஜ் நிர்வாகம் வேப்பேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பேரி போலீசார் த்ரிஷாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். த்ரிஷாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு கொலையா தற்கொலையா என்பது தெரியவரும் என போலீசார் கூறியுள்ளனர். இதற்கிடையே லாட்ஜிலிருந்து வீட்டிற்கு தப்பி சென்ற ராபின் வீட்டிலேயே தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சோழவரம் போலீசார் ராபினின் பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 1 வருடத்தில் இருவருக்கும் திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் இளம் காதல் ஜோடி சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.